சரீரத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆத்துமா என்ன சொல்லுது, நம்மளுடைய ஆவி என்ன சொல்லுதுன்றதை நம்ம காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. உங்கள் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறதே அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சரீரத்துக்கு எவ்வளவு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அது போல நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான தண்ணீரையும் நம்ம கொடுக்கணும். ஆத்துமாவுக்கு தண்ணீர் எப்படி தேவைப்படுது? வசனங்கள் மூலமா தான் தேவைப்படுது. அந்த வசனங்களை எடுத்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களை எடுத்து வாசித்து தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்தும தாகம் தீரும். ஆத்துமா நல்லா இருந்தாதான் சரீரமும் நல்லா இருக்க முடியும். சரீரம் நல்லா இருந்தா ஆவியும் நல்லா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வசனங்கள் இல்லைன்னா நம்மளுடைய ஆத்துமா தொய்ந்து போகும். நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆத்தும தாகம் இருக்கணும். ஆத்தும தாகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும். மூன்றாவதாக ஆவிக்குரிய தாகத்தை குறித்து நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவ சிலுவையில ஆவிக்குரிய தாகத்தோடும் தான் அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அது எப்படிப்பட்ட தாகமா இருக்கிறது? ஆவிக்குரிய தாகம் அப்படின்னா என்ன? யோவான் 4ஆம் அதிகாரம் பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம். இதுல ஒரு சமாரிய பெண்ணை பற்றி நம்ம பார்க்க போறோம். சமாரிய பெண்ணை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இருந்தாலும் நம்ம புது விதத்துல இதை கொஞ்சம் பார்ப்போம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போறாங்க. அப்போ சமாரியா வழியா தான் போயிட்டு இருக்காங்க. இவர் சமாரியா கிட்ட வந்த உடனே இயேசு கிறிஸ்து ரொம்ப டயர்டாயிடுறாரு. என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறது போல ஒரு டயர்டு. ஆனால் அவர் எந்த டயர்டில் இருக்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். அவருக்கு பசியும் தாகமும் எடுத்ததுனால அவர் டயர்டாயிட்டு இலைப்படைந்தவராய் அங்கே ஒரு கிணறு இருக்குது. கிணத்தை பார்த்த உடனே கிணத்து பக்கத்தில் அவர் உட்காந்துட்டாரு. இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு ஊருக்குள்ளே ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு நாங்கள் வாங்கிட்டு வரோம்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண், இந்த சமாரியாத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கிணத்துக்கிட்ட வரா. அவள் வரும்போது கர்த்தர் அவளை பார்த்து, இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண் அவரை பார்த்த உடனே தெரியுது, அந்த தோற்றமே தெரியுது இவர் யூதன் அப்படின்றது. அதனால அவள் என்ன சொல்கிறா, நீர் ஒரு யூதனாக இருக்கிறீர், நீர் வந்து யூதன் வந்து சமாரியர் கூட பேசவே மாட்டாங்க, நீர் என்னிடத்தில் தண்ணி கேட்குறீரே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன சொல்றாரு? தேவனுடைய ஈவு, இப்போ தேவனுடைய கிஃப்ட் அவளை தேடி வந்திருக்குதுன்னு சொல்றாரு. தேவனுடைய ஈவையும் உன்னிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்றும் நீர் அறிந்திருந்தாயானால். தேவனுடைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறார் அவர் எவ்வளோ அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு. தேவனுடைய ஈவையும், நான் உன்கிட்ட கேட்குறேன்ல தண்ணி தான்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக கேட்குறேன், நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்னிடத்துல கேட்ப, எனக்கு ஜீவ தண்ணீர் தான்னு என்னிடத்துல நீ கேட்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றாரு. இவளுக்கு புரியல, அவர் சொல்ல வர காரியங்கள் அவளுக்கு புரியல. அவள் மறுபடியும் என்ன கேட்குறா, அதற்கு அந்த ஸ்திரீ 11ஆம் வசனம், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று கேட்கிறாள். இவ சாதாரண அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் தேவன் ஜீவ தண்ணீரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். மொண்டு கொள்ள உம்மிடத்துல பாத்திரம் இல்லை, தண்ணி வேற கிணத்துல ஆழமா இருக்கு, எப்படி நீங்க எடுப்பீங்க, எப்படி நீங்க ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அப்போ இயேசு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இவ என்ன சொல்றா, அப்படியா, அந்த தண்ணி இருந்தா எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன், நான் டெய்லி இங்க வந்து தண்ணி எடுக்க வர வேணாம் இல்லையா, என்னுடைய தாகம் தீரும் இல்லையா அப்படின்றத போல அவ கேட்குறா. இவர் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வர்றாரு. இவர் என்ன தாகத்துக்கு தான் சொல்றாரு? கிறிஸ்துவோட தாகம் இந்த இடத்துல என்னவா இருக்கிறது? ஆவிக்குரிய தாகமா இருக்கிறது. அந்த பெண்ணிடத்துல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், உன்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறேன். அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது தான் கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய தாகமா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சரீர பிரகாரமான தாகத்துக்காகவோ பசிக்காகவோ அல்ல, ஆவிக்குரிய தாகத்துக்காகவும் ஆவிக்குரிய பசியினாலேயும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு.
இங்க சமாரியா அந்த கிணற்று அண்டையில உட்கார்ந்து அந்த பெண்ணோட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் தாகத்துக்கு தான்னா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. உன்னை விடுதலையாக்க தான் வந்திருக்கிறேன், உனக்கு ரட்சிப்பை கொடுக்க தான் வந்திருக்கிறேன். நீ என்ன தாகத்தோட இருக்கிறியோ, உனக்கு என்ன தாகமா இருக்கிறது, அந்த தாகத்தை என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன், உனக்கு தாகம் எடுக்காது அப்படின்றத போல இந்த இடத்துல அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த பெண்ணுக்கு அது விளங்கல. அந்த ஸ்திரீ என்ன கேட்கிறா, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து தண்ணி மொழ்றதுக்கு வராமலும் இருக்கும்படியாய் நீர் எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தர வேண்டும் அப்படின்னு கேட்குறா. இயேசு இதுக்கப்புறம் இவகிட்ட நேரடியாகவே பேசலாம்னு சொல்லி இயேசு என்ன கேட்குறாரு, 16ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ நேரம் அவர் வந்து மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவளுக்கு விளங்கலை. அவள் மறுபடியும் இந்த கிணத்து தண்ணியை பற்றியும் சரீரத்துக்கு தேவையான தண்ணீரை பற்றியும் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த இடத்துல ஆவிக்குரிய தாகத்திற்கான தண்ணீரை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவன் என்ன சொல்றா, இவர் யாரோ தானே, இவர்கிட்ட எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு அப்படின்னு இல்லாம அவளுடைய இருதயத்துல இருக்கிற அந்த காரியங்களை அப்படியே அவ சொல்றா. எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லைன்னு நீ சொல்றல, அது கரெக்டு தான். ஏன்னா உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க இது வரைக்கும், ஆனா இப்போ இருக்கிறது உன்னுடைய புருஷன் அல்ல, அதை நீ சரியா சொன்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவளுக்குள்ள ஒரு ஆச்சரியம். எப்படி இவர் வந்து புதுசா இப்பதான் இந்த சைடே வராரு, இவருக்கு எப்படி என்னை குறித்து தெரியும், அவர் தீர்க்கதரிசியா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். இந்த இடத்துல இந்த பெண் 5 புருஷனை உடையவளாய் இருக்கிறாள், 5 புருஷனோட வாழ்ந்தவளாய் இருக்கிறாள். ஏன் அவள் வந்து 5 புருஷரோட வாழ்ந்திருக்கிறா? ஏன்னா அவளுக்குள்ள ஒரு தாகம். நம்ம இதை குறித்து ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? எப்பவுமே வாசிப்போம், கிறிஸ்து வந்து அந்த பெண் இடத்துல கேட்குறாரு, அந்த பெண் வந்து தாகத்துக்கு தான் சொல்லி கேட்குறாரு, அந்த பெண் ஊருக்குள்ளே போயிட்டு ஆட்கள் கிட்டலாம் சொல்கிறாரு, அதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கோன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சோகமுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கும்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படலை. இவள் 5 புருஷனை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு புருஷனிடத்திலாவது அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா, நல்லபடியா வாழ மாட்டோமா அப்படின்ற ஒரு தாகத்தோடு தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள். இப்படிதான் அவள் வந்து என்ன பண்ணியிருப்பா, இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு புருஷனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் அவள். ஆனா 5 புருஷரை திருமணம் செஞ்சும் அவளுடைய தாகம் தீரவில்லை. அவளுடைய ஆத்தும தாகம், அவளுடைய ஆவிக்குரிய தாகம், ஏதோ ஒன்று அவள் தாகத்தோடு இருக்கிறாள். அந்த தாகம் அவளுக்கு தீராமலே இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவகிட்ட வந்து தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், தேவனுடைய ஈவை கொண்டு வந்திருக்கிறேன், தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. நீ சொல்லு, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் உன்னுடைய தாகத்துக்கு என்ன வழின்னு நான் சொல்றேன். நீ உனக்கு தாகம் எடுக்காம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். 5 புருஷனை கல்யாணம் பண்ணி கூட உனக்கு தாகம் தீரவில்லை. இன்னொருத்தனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா புருஷன் நான் போல வீட்டில் வச்சிருக்கிறா. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் தப்பா பேசுவாங்க இல்லையா, அதனால ஒரு ஆள் கூட வச்சிருக்கிறா, ஆனா திருமணம் செய்து கொள்ளலை. ஏன்னா ஏற்கனவே 5 தடவை நம்ம பட்டாச்சு, இதுக்கு மேலே இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணி நம்ம எதுக்கு பாடு அனுபவிக்கணும், எதுக்கு வேதனை அனுபவிக்கணும் அப்படின்றது போல இப்போ அவள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒருவனை அவளோடு கூட வைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அது அவளுடைய புருஷன் கிடையாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ இத்தனை புருஷனை கல்யாணம் பண்ணியும் உனக்கு அந்த தாகம் தீரவில்லை, உனக்கு என்ன தாகம் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையா. நீ அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, உன்னுடைய தாகத்துக்கு ஜீவ தண்ணீர் நான் தரேன், அதை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு தாகமே எடுக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார், அவளுடைய பிரச்சனையை அறிந்தவராக இருக்கிறார், அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லணும்னு அந்த இடத்துல அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அவ வந்து ஊருக்குள்ள ஓடி போறா. ஊருக்குள்ள ஓடி போய் எல்லார்கிட்டையும் என்ன சொல்றா, என்னை பற்றி ஒரு மனுஷன் சொல்றாரு, அவர் தான் கிறிஸ்துவா அப்படின்னு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறா. இவ சொல்றதை கேட்டு இந்த ஊர் ஜனங்களும் என்ன பண்றாங்க, யார் அந்த மனுஷன்னு பார்க்கறதுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பேசுகிறார்கள். 2 நாள் கிறிஸ்து அந்த சமாரியால அந்த ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
என்ன பேசுறாரு அவரு? சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெண் போய் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறாள். யாருக்கு? அந்த ஊர் ஜனங்களுக்கு. இந்த மாரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவர் என்னை குறித்து எல்லா காரியங்களையும் சொல்றாரு. அவர் கிறிஸ்துவான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ஆவலோடு ஓடி வராங்க. எல்லாருமே ஒரு தாகத்தோடு இருக்கிறாங்க.